யாருக்கும் கருத்து சொல்ல முடியாது. நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அனுபவிக்கப்படும் என்பதை தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக சகலகலா வல்லவர் கவிஞர் கோபிநாத் அவர்கள் ஞானம் இலக்கிய நம்ம ஊர் கோபிநாத் அவர்கள் ஞானம் இலக்கிய இயக்கத்தில் தம்மை வாழ்நாள் உறுப்பினராக இணைத்துக் கொள்கிறார். அதற்கான அந்த வாழ்நாள் உறுப்பினர் கட்டணத்தை சேவை செம்மல் அரிமா புதுக்கணையா அவர்கள் பெற்றுக் கொள்கிறார். அருகிலே ஞானத்தினுடைய செயலாளரும் தலைவர் அவர்களும் உடனிருந்து சிறப்பிக்கின்றார்கள். செந்திலை நம்ம கடைசியாக படிச்சாரே முடியாத குமரன், அவர் கவிதை பாராட்டி ஒரு 500 ரூபாய் வேண்டாம் அப்படிதான் சார் அவர்தான் சொன்னாரே. கதை உரையரங்கம் தொடங்குகிறேன். முதலாவது என்னங்கடா யாரு ஒருவருக்கு ஒருவர் நம்ம நேரம் கருதி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கலாங்கம்மா. இப்ப 6 பேர் கதை சொல்வதற்கு தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நானு 6 பேர் கதை சொல்றாங்க இல்ல அம்மா சுமித்ரா அம்மா மறுபடியும் ஒரு கதை சொல்றாங்க. அதுதான் ஒருவருக்கு அப்படிதான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க, கதை இருக்காங்க. கோச்சிக்காதீங்க. ஒருவருக்கு ஒரு வாய்ப்பு தான். எல்லாருக்கும் எல்லா வாய்ப்புகளும் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி ஒரு நெறிமுறை. நீங்க பெரிதுபடுத்திக் கொள்ள வேண்டாம். இப்பொழுது கதை உரையரங்கம் தொடங்குகிறது. முதலாவதாக கதை சொல்ல வருகிறார் நம்முடைய பேராசிரியர் பெருந்தகை ஞானத்தினுடைய தலைவர் முகிலையார் அவர்கள் முதல் கவிதையை வழங்குகிறார். அவரை வணங்கி அன்போடு அழைக்கின்றேன். கதைமா கதைன்னு சொல்லிட்டேனா? ஞானத்தின் படைப்பரங்கத்தை ஒருங்கிணைத்து வழங்கிக் கொண்டிருக்கும் டாக்டர் செந்தில்குமார் அவர்களே, இந்த இடத்தை ஒவ்வொரு திங்களும் நமக்கு எந்த தடங்களும் இல்லாமல் வழங்கிக் கொண்டிருக்கும் லயன் பி புதுக்கண் அவர்களே, படைப்பரங்கத்தில் பங்கேற்றுள்ள அறிஞர் பெருமக்களே, வரவேற்புரையாற்றிய ஓவிய கவிஞர் செல்லையா அவர்களே, நன்றி உரையாற்ற இருக்கின்ற அஞ்சுகாபதி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். எவ்வளவு விரைவாக படிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக படிக்க விரும்புகிறேன். 8 மணிக்கு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டும். பெறாமல் பெற்ற மகள் சிறுகதையின் தலைப்பு. சென்னையில் தான் சித்தப்பா இருக்காங்க, அங்க தங்கிக்கலாம், இதுக்கு ஏன் மூஞ்சு ஒண்ணுன்னு வச்சுக்கிட்டு இருக்கிற என்று தாய் சொன்னதை கேட்டும் கேட்காமலும் அப்படியே இருந்தாள் சுமித்ரா. இப்போதுதான் சுமித்ரா கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்திருக்கிறாள். சென்னையில் உள்ள பன்னாட்டு நிறுவனம் ஒன்று ஆன்லைனில் விண்ணப்பம் பெற்று ஆன்லைனில் நடத்திய இன்டர்வியூவில் தேர்ச்சி பெற்றிருந்தாள். உடனே வேலையில் வந்து சேருங்கள் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். திருநெல்வேலியில் உள்ள பொறியியல் கல்லூரியில் படித்த அவள் இதுவரை சென்னைக்கு தனியே போனதில்லை. சென்னைக்கு போவது அவளுக்கு சிரமமாயும் தெரியவில்லை. நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏறி சென்னை எக்மோருக்கு போய்விடலாம். அங்கிருந்து அந்த கம்பெனி இருக்கும் சோழிங்க நல்லூருக்கு எப்படி போவது, அதன் பிறகு எங்கே தங்குவது என்பதுதான் அவளுக்கு முன்னால் 1000 கேள்விக்குறியாய் நின்றது. சுமித்ரா கொஞ்சம் தைரியசாலிதான். அவளை யாரும் ஏமாற்ற முடியாது. என்றாலும் கடல் போல் பறந்து கிடக்கும் அந்த சென்னையில் தனியொருத்தியாக எப்படி அந்த கம்பெனிக்கு போவது என்று நினைக்கும் போதுதான் மிகவும் கவலைப்பட்டாள். நேற்றிலிருந்து சித்தப்பாவுடன் பேசுவதற்கு முயற்சி செய்கிறாள். சில நேரங்களில் ரிங் ஆகிறது, அவர் எடுக்கவில்லை. சில நேரங்களில் எந்த சத்தமும் வரவில்லை. சித்தப்பாவின் வீட்டு முகவரி அவளுக்கு நன்றாக தெரியும். பெரம்பூரில் இருப்பதாக சொல்லி இருக்கிறார்.
அதற்கு 29A பஸ்ஸில் ஏறி போகலாம் என்பதும் தெரியும். பெரம்பூர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி இடப்பக்கம் நடந்தால் குமாரசாமி தெருவில் 18ஆம் நம்பர் வீடுதான் சித்தப்பா வீடு என்பதும் தெரியும். சித்தப்பா வீட்டிற்கு சுமித்ரா தனியே போய்விடுவாள். அங்கிருந்து சோழிங்கநல்லூர் எங்கே இருக்கிறது என்று அவளுக்கு வேலை கிடைத்திருக்கும் ரெடி சாப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் என்னும் கம்பெனிக்கு எப்படி போவது என்றும் தான் புரியவில்லை. சித்தப்பா போனை எடுத்திருந்தால் இவ்வளவு குழப்பம் அவளுக்கு ஏற்படாது. நான் சென்னைக்கு வருகிறேன் என்று தெரிந்தால் அவரே பைக் எடுத்துக்கொண்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து விடுவார். சித்தப்பா அங்கேதான் இருப்பாங்க. உனக்குத்தான் சித்தப்பா வீட்டுக்கு போறதுக்கு தெரியும் இல்லையா? அப்புறமா இப்படி மலங்க முழிக்கிற. இன்னைக்கு நானும் திருநெல்வேலி ஜங்ஷன் வரைக்கும் வந்து ரயில் ஏற்றி விடுறேன். மதுரைக்கு வழி வாயிலன்னு சொல்லுவாங்க, இப்ப சென்னைக்கு வழி ரயில்னு ஆச்சு. பயப்படாம போயிட்டு வா என்று அம்மா சொன்னதில் சுமித்ராவுக்கு நம்பிக்கை பிறந்தது. எதற்கும் தயங்கி நின்றால் எதுவும் நடக்காது. அப்பா இறந்த பிறகு அம்மா மட்டும் தனி ஒருத்தியா நின்று என்னை படிக்க வைப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாள். அம்மா வேலை பார்க்கிற கடையில ஆடிட்டிங் இருக்குது. அந்த கடையில உள்ள கணக்கு வழக்கெல்லாம் அம்மாவுக்கு தான் தெரியும். அம்மா இல்லைன்னா அங்க முடியாது. அம்மா கூட வந்தாலாவது கொஞ்சம் நம்பிக்கையா இருக்கும் என்று நினைத்த சுமித்ரா தனியாக சென்னைக்கு செல்வது என்று முடிவெடுத்து புறப்பட்டு விட்டாள். 7 மணிக்கெல்லாம் நெல்லை எக்ஸ்பிரஸ் சென்னைக்கு வந்து விட்டது. எல்லோரும் எந்த பக்கமாக போகிறார்களோ அந்த பக்கமாகவே நடந்தாள் சுமித்ரா. மேம்பாலத்தில் ஏறி வெளியே வந்தாள். அங்கே இருந்த பேருந்து நிழற்குடையில் வந்து நின்றாள். 29A எங்கே வருமா என்று பக்கத்தில் நின்றவரிடம் கேட்டாள். எங்க போறதுக்கு என்று அவர் கேட்டார். சுமித்ராவுக்கு முதல் குழப்பம் ஆரம்பித்தது. 29A பஸ் பெரம்பூருக்கு போகும்னு தான் சித்தப்பா சொல்லியிருக்காரு. இவர் எங்க போறதுக்குன்னு கேட்கிறாரே என்று அவள் குழம்பியதை அந்த ஆள் புரிந்து கொண்டார். இல்லம்மா, இந்த பக்கம் என்ன 29A அண்ணா சதுக்கத்துக்கு போகும், எதிர்பக்கம் நின்னா பெரம்பூருக்கு போகும் என்றார். எனக்கு பெரம்பூருக்கு போகலங்க என்று சொன்னதும் இந்த பக்கமா மெதுவா ரோட்டை கிராஸ் பண்ணி அந்த இடத்துல நெல்லுமா என்று கை காட்டினார். அப்போதுதான் சுமித்ராவுக்கு பெரம்பூர் இருக்கும் திசை புரிந்தது. கையில் இருந்த பையை முதுகில் எடுத்து மாட்டினாள். நேரே எதிர்பக்கத்திற்கு வந்தாள். அதற்கு பிறகு அவள் யாரிடமும் கேட்கவில்லை. எல்லோரும் பார்த்து கொண்டு நின்ற பக்கத்திலேயே பார்த்து கொண்டு நின்றாள். நிறைய பஸ்கள் வந்து கொண்டிருந்தன. அவளது கண்கள் 29A என்பதையே குறிப்பாக பார்த்தன. தொலைவில் 29A வருவதை பார்த்தால் பஸ் நின்றதும் ஏறினாள். எங்கே உட்கார்வது என்று பார்த்தால் இடப்பக்கத்தில் பெண்கள் உட்கார்ந்திருப்பதை பார்த்ததும் காலியாக இருந்த சீட்டில் உட்கார்ந்தாள். கண்டக்டர் எழுந்திருந்து வரவில்லை. உட்கார்ந்தபடியே எங்கம்மா போனோம் என்று கேட்டார். பெரம்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு. சில்லறையா 9 ரூபாய் தாமா என்ற கண்டக்டர் கையில் இருந்த டிக்கெட் அடுக்குகளில் இருந்து 9 ரூபாய் டிக்கெட் ஒன்றை எடுத்து கையில் வைத்துக் கொண்டார். அவள் எழுந்து வந்து 9 ரூபாயை நீட்டியதும் கண்டக்டருக்கு ஷாக் அடித்ததை போல் இருந்தது. அங்கிருந்தபடியே காசை நீட்டாமல் நேராக வருகிறாளே என்றதும் வெளியூர் என்பதை புரிந்து கொண்டார் அவர். சீட்டை கிழித்து கொடுத்தார் கண்டக்டர். மீண்டும் தனது சீட்டில் போய் உட்கார்ந்து கொண்டாள் சுமித்ரா. பஸ் ஸ்டாண்டு வந்ததும் பெரம்பூர் பஸ் ஸ்டாண்டு இறங்குங்க என்று அதிசயமாக குரல் கொடுத்தார் கண்டக்டர். பொதுவாக சொன்னார் என்றாலும் அது சுமித்ராவை பார்த்து சொன்னதாகத்தான் தோன்றியது. எல்லோரும் இறங்கிய பிறகு மெதுவாக எழுந்து வந்தாள் சுமித்ரா. அவளை பார்த்து எங்கம்மா போனோம் என்று கேட்டார் கண்டக்டர். குமாரசாமி தெருவுக்கு என்று அவள் சொன்னதும் இந்த பக்கத்துல அடுத்த தெருதான் என்று அவர் சொன்னது அவளுக்கு வசதியாக போனது. இறங்கி நடந்த அவள் குமாரசாமி
தெரு என்று எழுதியிருந்த பலகையை பார்த்து திரும்பி போய் 18ஆம் நம்பர் வீட்டை அடைந்தாள். மணி 8 ஆகியிருந்தது. வீடு உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்தது. வலப்பக்கத்தில் இருந்த காலிங் பெல்லை அடித்தாள். 5 நிமிடத்திற்கு பிறகுதான் கதவு திறந்தது. கதவை திறந்தவரை உற்று பார்த்தாள் சுமித்ரா. அவர் தனது சித்தப்பா இல்லை என்றதும் அவளுக்கு உள்ளுக்குள் வியர்க்க தொடங்கியது. இங்க சொக்கலிங்கம்னு ஒருத்தர் என்று இழுத்தாள். என்னுடைய ஃப்ரெண்டு தான். நீ யாரம்மா? அவர் எங்க சித்தப்பா. வாமா உட்காரு. என் பேரு கணேசன். தயங்கியபடியே நின்றாள் சுமித்ரா. உங்க சித்தப்பா சொக்கலிங்கமும் நானும் இந்த வீட்டுலதான் இருக்கிறோம். நீ உள்ளே வாமா என்று அழைத்ததை ஏற்று உள்ளே சென்ற சுமித்ரா முன் அறையில் போய் நின்றாள். சித்தப்பா இல்லையேன்னு தானே பாக்குற. அவசர வேலையா அவர் டெல்லிக்கு போயிருக்கிறாரு. 2 நாள்ல வந்துடுவாரு என்று அவர் சொன்னதை கேட்டதும் சுமித்ராவின் முகம் வியர்த்தது. அவளது பயத்தை பார்த்ததும் கணேசன் முதலில் அவளது பயத்தை போக்க வேண்டும் என புரிந்து கொண்டார். பயப்படாதம்மா, உன்னை பத்தி சொக்கலிங்கம் நிறைய சொல்லியிருக்காரு. எனக்கும் ராமநாதபுரம் தான். 2 பேரும் ஒரே ஆபீஸ்ல தான் வேலை பார்க்கிறோம். அதனால தான் ஒன்னா இருக்கிறோம் என்றார். எப்போதோ ஊருக்கு வந்தபோது அவரும் இன்னொருவரும் சேர்ந்துதான் வீடு எடுத்து தங்கி இருக்கிறோம் என்று சித்தப்பா சொன்னது நினைவுக்கு வந்தது. என்றாலும் இவரிடம் எப்படி உதவி கேட்க முடியும் என்று நினைத்தாள். சொல்லுமா, என்ன வேலையா வந்திருக்க? என்ன வேணும்னாலும் சொல்லுமா என்று சொன்னதை கேட்ட பிறகும் சுமித்ராவிற்கு தைரியம் பிறக்கவில்லை. தன்னை மிகவும் தைரியசாலி என்று நினைத்துக் கொண்டிருந்த சுமித்ராவுக்கு தான் மிகவும் பயந்தாங்கொள்ளி என்பது அப்போதுதான் புரிந்தது. எதிரே நின்று கொண்டிருந்தவரின் மீசை கொஞ்சம் வித்தியாசமாகவும் பெரிதாகவும் இருந்தது. அவரது பார்வையில் அவளுக்கு சந்தேகம் தோன்றியது. சொல்லுமா, என்ன வேணும்னாலும் நான் செய்கிறேன். நானும் உனக்கு சித்தப்பா போலத்தான் என்று கணேசன் சொன்ன வார்த்தையில் சுமித்ராவுக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை. சீக்கிரம் அங்கிருந்து கிளம்ப வேண்டும் என்பது போல் தோன்றியது. இங்க பக்கத்துல தங்குறதுக்கு ஏதாவது லேடிஸ் ஹாஸ்டல் இருந்தா சொல்லுங்க, நான் அங்கேயே போறேன் என்றாள் சுமித்ரா. ஏமா வெளியே போனோம்? இங்கேயே 2 ரூம் இருக்கு, பயப்படாத, நான் என்ன வேணும்னாலும் செய்யறேன் என்று சொன்ன கணேசன் பாத்ரூமை காட்டி நீ முதல்ல ஃப்ரெஷ் ஆயிட்டு வா என்றார். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க, ட்ரெயின்லயே போயிட்டேன் என்று அவள் தோளில் தளர்ந்திருந்த பேக் வாரை சரியாக எடுத்து போட்டாள். நீங்க எங்க போகணுமோ சொல்லுங்க, நான் கூட்டிட்டு போறேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கம்மா, பயப்படாத என்று சொன்ன கணேசன் அவளது முதுகில் கிடந்த பேக்கை கலட்ட சொன்னார். வந்தாச்சு, என்ன பண்றது என்று நினைத்த சுமித்ரா நானே கலட்டுறேன் என்று சொல்லி பேக்கை கலற்றினாள். கணேசன் காட்டிய அறைக்குள் போய் முகத்தை கழுவினாள். வெளியே வந்தாள். அதற்குள் பக்கத்து டீ கடையில் இருந்து டீ கொண்டு வர வைத்திருந்தார் கணேசன். சாப்பிடுமா என்றார். டீயை உற்று பார்த்தபடி உட்கார்ந்திருந்தாள் சுமித்ரா. பயப்படாம சாப்பிடு, நானும் உனக்கு சித்தப்பா போலத்தான் என்று மீண்டும் அவர் சொன்னதை கேட்ட அவள் வருவது வரட்டும் என்று நினைத்துக் கொண்டே டீயை குடித்தாள். தலை எதுவும் தனக்கு சுற்றவில்லை என்று உறுதி செய்து கொண்டாள். டீயில் மயக்கப்பொடி எதுவும் போடவில்லை என்பது தெளிவானது. இப்ப சொல்லு, உனக்கு எங்க போனோம்? சோழிங்கநல்லூர்ல ரெடி சாப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் கம்பெனியில இன்னைக்கு ஜாயின் பண்ணணும் என்று தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு சொன்னாள். அவ்வளவுதானே, நானே கூட்டிட்டு போறேன் என்று கணேசன் சொன்ன பிறகும் அவளுக்கு நம்பிக்கை பிறக்கவில்லை. ஆனால் அதை விட்டால் வேறு வழியும் இருப்பதாக தோன்றவில்லை. சரியாக 9 மணிக்கு இருவரும் வெளியே வந்தார்கள். பைக்கை எடுத்தார் கணேசன். இதை சுமித்ரா எதிர்பார்க்கவில்லை. பஸ்ல போலாமா என்றாள். இல்லம்மா, இந்த நேரத்துல பஸ்ல பயங்கர கூட்டமா இருக்குமா, நான் பத்திரமா கூட்டிட்டு போறேன் என்றார் கணேசன். பைக்கில் 2 பக்கமும் காலை போட்டுவிட்டு ஏறிக்கோ என்றார் கணேசன். பின்னால் உட்கார்ந்தாள் சுமித்ரா.
கணேசனுக்கும் சுமித்ராவுக்கும் இடையில் இன்னும் ஒருவர் உட்காரும் அளவுக்கு இடம் இருந்தது. நல்லா பிடிச்சுக்கம்மா என்று கணேசன் சொன்னதற்கு என்று பதில் சொன்னாள் சுமித்ரா. தாரப்பாக்கத்திற்கு பக்கத்தில் போகும்போது டிஃபன் சாப்பிட்டுட்டு போவோமா என்று கணேசன் கேட்டார். சுமித்ரா பதில் சொல்லவில்லை. பிடித்தோ பிடிக்காமலோ 2 இட்லி மட்டும் சாப்பிட்டாள். மீண்டும் சோழிங்கநல்லூர் நோக்கி போனார்கள். சோழிங்கநல்லூர் ஜங்ஷனில் இருந்து வலப்பக்கமாக திரும்பி செம்மொழி சாலையில் இருந்தது ரெடி சாப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் கம்பெனி. அந்த வளாகத்திற்குள் நுழைந்த பிறகுதான் சுமித்ராவுக்கு நிம்மதி பிறந்தது. ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் போயிட்டு வரேன் என்றாள் சுமித்ரா. இல்லம்மா, நீ ஜாயின் பண்ணிட்டு சொல்லு, அதுக்கு பிறகு நான் போறேன் என்றார் கணேசன். பதில் சொல்லாமல் உள்ளே நுழைந்தாள் சுமித்ரா. ஆள் உயர கண்ணாடி கதவு தானே திறந்தது. அவள் உள்ளே சென்றதும் தானே மூடிக்கொண்டது. 1 மணி நேரத்தில் அந்த கம்பெனியில் சேர்வது தொடர்பான எல்லா வேலைகளையும் முடித்து விட்டாள். இன்றைக்கு போய்விட்டு நாளை முதல் ஆபீஸுக்கு வந்து விட்டால் போதும் என்று அவள் வேலை பார்க்கும் ப்ராஜெக்ட் ஹெட் சொல்லிவிட்டார். மீண்டும் பையுடன் வெளியே வந்தாள் சுமித்ரா. ஜாயின் பண்ணிட்டியாமா என்று கேட்டார் கணேசன். ஆமா சார், இப்ப என்ன செய்யறதுன்னு தான் தெரியல, ஹாஸ்டல் பார்க்கணும் என்றாள். இங்கேயே சோழிங்கநல்லூர்ல ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல் இருக்குமா? உங்ககிட்ட ஆதார் கார்டு இருக்கும் இல்லையா? ஆமா இருக்கு. வண்டியில ஏறிக்க என்றபடி வண்டியை ஸ்டாண்டில் இருந்து எடுத்தார் கணேசன். சொல்லாமலேயே வண்டியில் பின்னால் ஏறிக்கொண்டாள் சுமித்ரா. அன்னை தெரசா ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல் முன்னால் வண்டி வந்து நின்றது. ஒரு அறையில் 2 வீதம் தங்குவதற்கும் சாப்பாட்டிற்கும் மாதம் 5000 ரூபாய் என்று ஏற்பாடு செய்தார் கணேசன். அட்வான்ஸ் ரூபாய் 50,000 கட்ட வேண்டும் என்றார்கள். சுமித்ரா கையை பிசைந்தாள். பணம் இல்லையா? 5000 ரூபாய் தான் இருக்கு, அதை நீயே வச்சுக்க, செலவுக்காகும் என்ற கணேசன் தனது ஏடிஎம் கார்டை எடுத்து கொடுத்தார். அதிலிருந்து 50,000 ரூபாய் எடுத்துக் கொண்டார்கள். அப்போது சுமித்ராவின் செல்போன் மணி அடித்தது. டெல்லியில் இருந்து அவளது சித்தப்பா தான் பேசினார். 2 நாளா ஒரு ட்ரைனிங்ல இருந்தேன் சுமித்ரா, இப்பதான் செல்போனை எடுத்தேன். சித்தப்பா, நான் சென்னைக்கு வந்திருக்கேன், உங்க வீட்டுக்கு தான் என்ற சுமித்ரா எல்லாவற்றையும் சொல்லி முடித்தாள். கணேசன் ரொம்ப நல்லவர்மா, நான் உனக்கு சித்தப்பான்னா அவரும் உனக்கு சித்தப்பா போலத்தான் என்று எதிர்முனையில் இருந்து சொக்கலிங்கம் சொன்னார். அவரு சித்தப்பாவை விடவும் மேலா சித்தப்பா, சொந்த மகளை போல பாத்துக்கிட்டாரு. இப்பதான் ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டாரு என்று சுமித்ரா சொன்னதை கேட்டதும் தனக்கு கல்யாணத்திற்கு முன்னாலேயே ஒரு மகள் இருக்கிறாள் என்று மனத்திற்குள் மகிழ்ந்தார் கணேசன். நன்றி. அருமையா, எவ்வளவு படித்திருந்தாலும் தெளிவாக இருந்தாலும் பெண் பிள்ளைகள் முதலாக சென்னை பட்டணத்துக்கு வர்றதுங்கிறது எவ்வளவு கஷ்டமாக இருக்குங்கிறத ரொம்ப அற்புதமாக கதையில சொன்னாங்க. அவர் சொல்லிக்கிட்டு வருகிற போதே அவங்க சித்தப்பா 2 பேர், சித்தப்பாவும் அவருடைய நண்பரும் பேச்சுலரா இருந்திருப்பாங்க, கல்யாணமாகாதவராக இருக்க வேண்டும் என்று நான் கருதினேன். அதைத்தான் அந்த கதையினுடைய முடிவு காட்டி இருக்கிறது. மகிழ்ச்சியா.